வணக்கம். விஜய்க்கு புதிய ஆஃபர் கொடுத்த பாஜக. அப்படி இந்த முறை பாஜக விஜய் அவர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துள்ளார்கள் என்பது பற்றிய மொழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன. குறிப்பாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த முறை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் திமுகவை எதிர்க்கும் மற்ற அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக களம் காண்கின்றனர். முக்கியமாக புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 20% அதிகமாக வாக்கு வங்கி விஜய் அவர்கள் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. இதனால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. அதன்படி கடந்த ஒரு வாரமாகவே விஜயின் தாவேகாவோடு பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி முதலில் விஜயிடம் 45 தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி என பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதற்கு தாவேகா சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதற்கிடையேதான் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றார். மேலும் சிபிஐ விசாரணை முடிந்த கையோடு நேற்று இரவே மீண்டும் விஜய் அவர்கள் சென்னை திரும்பினார். இதற்கிடையே சிபிஐ விசாரணைக்காக விஜய் அவர்கள் டெல்லி சென்ற நிலையில் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரபல ஆங்கில செய்தி நிறுவனமான இந்தியா டுடே செய்தி வெளியிட்டது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது விஜய்க்கு 80 சீட்டு மற்றும் துணை முதலமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் என்பதால் எந்த வாய்ப்பையும் விடக்கூடாது என்பதில் பாஜக தலைமை சீரியஸாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர தீவிர முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் விஜய் அவர்களோ முதலமைச்சர் பதவியை குறிவைப்பதாகவும் பேச்சுவார்த்தை இதனால் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எப்படியாவது விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வரும் நிலையில் தற்போது புதிய ஆஃபராக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு 80 தொகுதிகளும் கூட்டணி வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவியும் வழங்க தயார் என பாஜக ஆஃபர் கொடுத்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.